மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச இங்கிலீஷோட பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நடந்து முடிஞ்ச இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான், சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியும் கிடையாது, ரொம்ப டஃப்பானதும் கிடையாது, ஆவரேஜ் தான். ஓரளவுக்கு படிச்சிருந்தா நம்மளால 50 to 60 மார்க்ஸ் இல்லைனா 40 to 50 மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். பேராகிராஃபு, பொயட்டிக் லைன்ஸு, இஆர்சி, மற்றது இந்த மேக் நோட்ஸ் அது எல்லாமே ஈஸி தான். 1 மார்க்ஸில் மட்டும் ஒரு 5-6 கொஞ்சம் கஷ்டமாக கேட்டுட்டாங்க, மற்றது எல்லாமே ஈஸி தான். ஸ்லோகன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் ரிடிக்யூல் ஓவர்ஸ்டெப் த லிமிட்ஸ், அம்மா வுட் பிரிட்டன் டு சைல்ட் அஸ். ஸோ இது வந்து 3 சினானிம்ஸ் கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டர்ன் பார்த்துருந்தோம். அந்த பேட்டர்ன் படி இந்த இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கோல்ட் அப்படின்றது தான். அடுத்தது வந்து ஆகனி. ஆகனி அப்படின்றதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சஃபரிங். அடுத்தது தேர்ட் ஒன்னுக்கு பெரிஸ்டட். பெரிஸ்டட்னா கண்டினியூடு. நிறைய பேர் பெர்சிஸ்டட்னா சர்வைவ் நினச்சிட்டு இருப்பாங்க. பெர்சிஸ்டட் அப்படின்றது கண்டினியூடு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல். கன்வென்ஷனலோட ஆன்டனம் பார்த்தீங்கன்னா அப்நார்மல். ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்டனம், அதாவது வேனிஸ்டோட ஆன்டனம் பார்த்தீங்கன்னா அப்பியர்டு. சிக்ஸ்த் ஒன்னோட ஆன்டனம் ஸ்கார்ஸ், அதோட ஆன்டனம் பார்த்தீங்கன்னா அடிக்குவேட். ஸோ ஸ்கார்ஸ்னா இன்அடிக்குவேட் தான் மீனிங், அதோட ஆப்போசிட் இருந்தனால அடிக்குவேட். இதில் காம்பவுண்ட் வேர்டு வந்து குட்டோட காம்பவுண்ட் வேர்டு குட்வில். இந்த பிளெண்டட் வேர்டு வந்து ஆல்ரெடி கொடுத்த மெட்டீரியல் இருந்து தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டேகேஷன், ஸ்டே அண்ட் வெக்கேஷன், ஸ்டே பிளஸ் வெக்கேஷன், ஸ்டேகேஷன். 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராவோட எக்ஸ்பான்ஷன் வந்து ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கு. இதுலேயே வந்து ரிசல்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் விங்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அது கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 10th ஒன் பார்த்தீங்கன்னா ஐ டு விஷ் தட் ஜோவில் வுடன்ட் லீவ் டேஷ் ஆஃப் வாட்டர் அண்ட் லேண்டிங். ஆக்சுவலி இந்த சென்டென்ஸுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் லேண்டிங் அப்படின்றது தான் வரணும். ஆனால் அங்கே ஆப்ஷன்ஸில் வந்து பெயில்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சப்போஸ் இந்த 4 ஆப்ஷனில் பெயில்ஸ் அப்படின்றது சரியான ஆன்சராக வரும், பட் அக்யூரேட் பார்த்தீங்கன்னா பூல்ஸ் தான். இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, பட் பெயில்ஸ் எழுதிருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சரியான ஆன்சர். 11th ஒன் பார்த்தீங்கன்னா வைப்ஸ். இப்போது ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் போட்டால் அதோட வைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வைப்ஸோட அன்கிளிப்டு ஃபார்ம் என்னது அப்படின்னா வைப்ரேஷன். வைப்ரேஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் வைப்ஸ். 12th வந்து இதில் 4th எது மிஸ்பெல்ட்டான வேர்டு. ஸோ இந்த மிஸ்பெல்ட் வேர்டு ஸ்பெல்லிங் கரெக்டான வேர்டில் ரொம்பவே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். என்கரேஜ்மெண்ட், ப்ரிகாஷனரி, அன்ஆம்பிகுவஸ் எல்லாமே கரெக்டு. மிஸ் அப்ராப்ரியேட், அதாவது ஏபிபி அப்ராப்ரியேட் ஓஆர்ஏ அப்படின்றது தான் வரும். ஸோ அப்ராப்ரியேட் அப்படின்றது இங்கே தப்பாக இருக்குது, அதனால இதுதான் மிஸ்பெல்ட்டான வேர்ட். 13th ஒன் பார்த்தீங்கன்னா ட்விட்லிங் மை தம்ஸ். இதோட இடியம் மீனிங் பார்த்தீங்கன்னா பீயிங் ஐடில். 14th ஒன் பார்த்தீங்கன்னா ஷிப். ஆனால் இங்கே வந்து ஒரு சஃபிக்ஸ் ஷிப்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் எது வந்து டெரிவேட்டிவாக வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கெனாட் பி அ டெரிவேட்டிவ் வித் சஃபிக்ஸ் ஷிப். ஸோ சாம்பியன்ஷிப் வரும், கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் வரும், அப்ரெண்டிஸ்ஷிப் வரும். கண்டெய்னர்ஷிப் அப்படின்றது வராது. ஸோ கண்டெய்னர் அப்படின்றது தான் ஆன்சர். 15th ஒன் பார்த்தீங்கன்னா மோனோசிலபிக் வேர்டு. மோனோசிலபிக் வேர்டு சிங்கிள் ப்ரொனன்சியேஷன் வேர்டு. ட்ரைஃபிள் ஒரு 2 சிலபிள், அலாம் வந்து 2 சிலபிள், வர்த்தி அப்படின்றது 2 சிலபிள், இது மட்டும் தான் ஒரு சிலபிள். ஸோ வேக் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். 16th ஒன் வந்து லாரியோட அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு பார்த்தீங்கன்னா ட்ரக். லாரினா ட்ரக்கு, சில இடத்துல கேரேஜ்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த கனெக்டிவ் வேர்ட்ஸை வந்து வச்சு யூஸ் பண்ணணும். இட்ஸ் ஆல்ரெடி வெரி லேட் அண்ட் யூ கேன்ட் லீவ் நவ். மோர் ஓவர் இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி. நிறைய பேர் மீன் வயல் சொல்லிட்டு இருந்தாங்க, மீன் வயல் கிடையாது, மோர் ஓவர் அப்படின்றது தான் ஆன்சர். 18th ஒன் பார்த்தீங்கன்னா கேவ் வே. கேவ் வேயோட ஃப்ரேசல் வெர்ப் மீனிங் பார்த்தீங்கன்னா கிரம்பிள்டு. 19th ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ். ஸோ இப்போ இந்த இதில் ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. த டாஸ்க் ஃபோர்ஸ் மேனேஜ் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஆன் டைம் இன்ஸ்பைட் ஆஃப் மெனி சேலஞ்சஸ். மெனி சேலஞ்சஸ் அது கூடவே அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணாங்க, மேனேஜ் பண்ணின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் மெனி சேலஞ்சஸ் த டாஸ்க் ஃபோர்ஸ் மேனேஜ் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஆன் டைம். 20th பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்னில் வி மஸ்ட் நாட் த்ரோ கார்பேஜ் ஆன் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ இதில் இந்த வி அப்படின்றது சப்ஜெக்ட், வி மஸ்ட் அப்படின்றது, மஸ்ட் நாட் அப்படின்றது வேர்பு, கார்பேஜ் அப்படின்றது ஆப்ஜெக்ட்,
அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்றது அட்ஜென்ட். ஓகேங்களா, SVOA தான் இதுக்கான சரியான ஆன்சர். இதுல இந்த 21ல இருந்து 25-6 வரைக்கும் இருக்கிறது பொயட்டிக் லைன்ஸ். இந்த பொயட்டிக் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க, கம்பேரிசன் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் சில வேர்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதோட 2 தடவை கேட்டிருக்காங்க. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்றது நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் மற்றது எல்லாமே இந்த பொயட்டிக் லைன்ஸ், போயம்ல அப்ரிசியேஷன் கொஸ்டின், சிஆர்சி எல்லாமே ஈஸி தான். இந்த 1 மார்க்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. சில இதெல்லாம் புக் பேக்ல இருந்து கேட்காத மாதிரி தோணும், ஆனா கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணியிருந்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அண்ட் தென் இந்த செக்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதோட ஆன்சர் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இதில் யார் யார் சரியாக எழுதிருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த பிடிஎஃபோட டிஸ்கிரிப்ஷன், இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த இஆர்சியுமே பார்த்தீங்கன்னா 3லேருந்து 2 எழுதணும். இந்த ரெண்டுமே ஈஸியஸ்டானது தான். அண்ட் இந்த செக்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கப் ஆஃப் டீ, அந்த ப்ரோஸோட அப்ரிசியேஷன், ப்ரோஸோட கொஸ்டின்ஸ் தான் 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதெல்லாமே ஈஸி தான், சரிங்களா. இந்த ஸ்லோகன் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்லோகன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி இந்த பிளட் டொனேஷனு, இம்பார்ட்டன்ஸ் எஜுகேஷன், டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கான ஸ்லோகன் வந்து எழுதியிருக்கிறேன். எந்த ஸ்லோகன் வேணால் நீங்கள் எழுதியிருக்கலாம். ஸோ அதுக்கான அப்ராப்ரியேட் வந்து ஓரளவுக்கு கரெக்டான ஸ்லோகன்ஸ் வந்து நிறைய பேர் தெரிஞ்சது வந்து இதுதான். பிளட் டொனேஷனா டொனேட் பிளட், டொனேட் லைஃப்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், எஜுகேஷன் கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. டெக்ஸ்டைல் ஷோரூம், ட்ரெஸ் டு இம்ப்ரெஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்லோகன்ஸ் எழுதிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக 5 டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கீப்பிங் யுவர் ஐ ஹெல்த்தி. ஸோ நல்ல குட் சைட் கிடைக்கிறதுக்கும் ஐ ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் என்னென்னலாம் வேஸ் இருக்குது அப்படின்றத ஒரு 5 பாயிண்ட் எழுத சொல்லியிருக்காங்க. இதுவுமே காமன் கொஸ்டின் தான், ஈஸியாக எழுதலாம். 39th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ராவர்பை வந்து ஃபில் பண்ணணும். பேர் வேர்ட்ஸ் பை நோ பார்லி. வெறும் வார்த்தை மட்டும் சோறை வந்து நிரப்பாது அப்படின்றது இதுக்கான பழமொழி. ஸோ பேர் வேர்ட்ஸ் பை நோ பார்லி. The squeaky wheel gets the grease. The squeaky wheel gets the grease. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா இதில் கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் அண்ட் யுவர் எனிமீஸ் க்ளோசர் அப்படின்றது. இதில் இந்த 40th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேஸ் பேஸ்டு கொஸ்டின். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பாக வரும்னு. இப்போ இந்த டேபிள் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். 3 சென்டென்ஸு. இப்போ குஜராத் டைட்டன்ஸ் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. அப்போது குஜராத் டைட்டன் இஸ் டாப் ஆஃப் த பிளே ஆஃப் லிஸ்ட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், ஒரு பாயிண்ட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு வின் குஜராத் டைட்டன்ஸ் இந்த நெக்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு போடலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். உங்களுக்கு எது இந்த 3 சென்டென்சஸ் ஆப்டாக இருக்குதோ அதை நீங்கள் எழுதிருக்கீங்களோ, உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா மார்க் போடுவாங்க. நீங்கள் எந்தெந்த சென்டென்ஸ் எழுதிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மற்றது இந்த பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் பார்னாட்டு, ஹிலேரி அண்ட் டென்சிங்கு, இந்த சம்மிட் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த பேராகிராஃப் டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 4 படிக்க சொல்லியிருந்தோம், அந்த 4லேருந்து 1 கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். 2மே நம்ம கேட்டு சொன்னது தான் வந்திருக்கு. அண்டு கேஷ்யூர் அண்ட் ட்ரீ அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் லைஃப், இதில் பார்த்தீங்கன்னா கேஷ்யூர் அண்ட் ட்ரீ சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் சீஸா சொல்லியிருந்தேன் லாஸ்ட் யூனிட். ஸோ ஃபஸ்ட்டு 3 யூனிட் படிக்க சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு யூனிட் சப்ளிமெண்ட்ரி படிக்க சொல்லியிருந்தேன். இந்த சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த சம்மரி ரைட்டிங் ஈஸி தான். சம்மரி ரைட்டிங் நீங்கள் ரஃப் டிராஃப்ட், ஷார்ட் டிராஃப்ட் போட்டு எழுதிருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அண்ட் தென் இந்த பேராகிராஃப், இதுக்கு பதிலாக இந்த பேராகிராஃப் எழுத சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஐட்டம் வச்சு ஒரு பேராகிராஃப் எழுத சொல்கிறாங்க. இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா லெட்டர் டு த மேனேஜர் ஆஃப் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிளர்க். ஸோ கிளர்க் போஸ்ட்டுக்காக கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நீங்கள் ஒரு மேனேஜருக்கு லெட்டர் எழுதணும், அந்த அப்ளிகேஷனுக்காகன்னு கொடுத்துருக்குறாங்க. அதோட சேர்த்து பயோடேட்டாவையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ லெட்டர் எழுதிட்டு பயோடேட்டா வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணணும். அந்த ரைட் எ லெட்டர் டு யர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் யர் பிளான்ஸ் ஃபார் அப்கமிங் சம்மர் ஹாலிடேஸ். ஸோ இது வந்து ஃபார்மல் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க, இது வந்து இன்ஃபார்மல் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த 46th வந்து 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இந்த டோட்டலாக 5 மார்க்ஸ் வரும். இந்த ஹோமோஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இந்த செல்லர், இந்த SELLER ஃபர்ஸ்ட் ஒன் வரும். அடுத்தது CELLER அப்படின்றது செகண்ட் ஒன் வரும். இந்த செல்லர் ஸ்டோர் த அன்சோல்டு கிரெயின் பேக்ஸ் இந்த செல்லர், CELLER. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா the children are very happy with the new car. ஸோ இதில் பி verb வந்து ஆறு, ஆனால் இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக கொடுத்ததுனால நம்ம நெகட்டிவாக மாற்றணும். அப்போ ஆர் நாட் த சில்ட்ரன் டே, அப்போ ஆர் நாட் டே, THEY.
தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மதி இஸ் டேஷ் கிரேட் சிங்கர் டேஷ் எ டேலண்டட் வயலினிஸ்ட். இதுல வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்னா கன்ஜங்ஷன்ஸ் சேர்ந்து இருக்கிறது. இப்போ இதுல நாட் ஒன்லி எ கிரேட் டீச்சர் பட் ஆல்சோ எ டேலண்டட் வயலினிஸ்ட் எழுதலாம். மதி இஸ் நாட் அ கிரேட் சிங்கர், நெய்தர் எ கிரேட் சிங்கர் நார் எ டேலண்டட் வயலினிஸ்ட் எழுதலாம். மதி இஸ் எய்தர் எ கிரேட் சிங்கர் ஆர் எ டேலண்டட் வயலினிஸ்ட் எழுதலாம். ஸோ இது வந்து எது வேணா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எது எழுதிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான வேர்ப் டென்ஸ் பேஸ் பண்ணி எழுத சொல்றாங்க. இஃப் ஐ டேஷ் யுவர் மெசேஜ் ஐ வுட் ஹாவ் கம் டு ஏர்போர்ட் டு ரிசீவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹாவ் கம்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஹாவ் வுட் ஹாவ் கொடுத்துருந்தா இந்த இடத்துல ஹேட் வரும். ஹேடு இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பாக மாறும். அப்போ சீனா சீன் அப்படின்னு மாறும். இதுக்கு பதிலாக சப்போஸ் சில பேர் ஸ்பாட் தி எரர்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட் தி எரர்ஸ் ஆன்சர்ஸும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. மை மதர் ஆஸ்க் மீ வென் டேஷ் ஐ ரிட்டர்ன், அதாவது வுட் ஐ ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்கூல், வுட் ஐ ரிட்டர்ன் வராது, வென் வில் ஐ ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்கூல் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன் தேர் வேர் நாட் மச் விமன் டூரிஸ்ட் இன் தி குரூப். இதில் மச் கிடையாது. மச்னா ஓரளவுக்கு போதுமான அளவு, மெனினா நிறைய பேர். தேர் வேர் நாட் மெனி விமன் டூரிஸ்ட் இன் தி குரூப். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை சிஸ்டர் லிவ்ஸ் இன் கனடா. இதில் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். சிஸ்டர் ஒன் ஆஃப் மை சிஸ்டர்னா சிஸ்டர் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் ஒருத்தர் கிடையாது. சிஸ்டர்கள், அதாவது என்னோட சகோதரிகள்ல ஒருத்தர் அப்படின்னா சிஸ்டர்ஸ். த கேப்டன் ஆஸ் வெல் ஆஸ் his soldiers was ready to face the enemy. were ready to face கிடையாது. as well as soldiers was ready to face the enemy. I borrowed these books at the library. I borrowed these books from the library என்றது கரெக்டான ஆன்சர். ஸோ அதை தாண்டி இந்த 47th, அதாவது இமேஜின் யுவர் வெக்கேட்டிங் யுவர் ஹவுஸ் அண்ட் ரீலொகேட்டிங் அனதர் சிட்டி, யூ ஆர் கான்டாக்டிங் அன் எம்ப்ளாயி ஃபார் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஸோ இந்த கான்வர்சேஷன் நம்ம எழுதணும். அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹவுஸை வந்து வெக்கேட் பண்ண போறீங்க. ஸோ எவ்வளோ திங்ஸ் இருக்கு, எவ்வளோ சார்ஜ் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கான்வர்சேஷன் எழுதணும். அதாவது மீ அப்படின்னு மென்ஷன் பண்ணி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கம்பெனி இல்லை எம்ப்ளாயி மென்ஷன் பண்ணி கான்வர்சேஷன் எழுதணும். நாட் லெஸ் தேன் 7 எக்ஸ்சேஞ்சஸ்னா அப்போ மொத்தமாக ஒருத்தர் 7 பேசுகிற மாதிரி எழுதணும். அதுக்கு மேலே எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது சப்போஸ் அதை எழுதாதவங்க கீழே இருக்கிற பேசேஜை பார்த்து 5 கொஸ்டின்ஸ் எழுதியிருந்தா ஈச் ஒன் கேரிஸ் 1 மார்க். ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். இதுல இருந்து, அதாவது இந்த டோட்டலாக இருந்து நம்மளால 35 மார்க்ஸ். ஸோ 35லேருந்து 35 ஃபுல்லாக எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ்லாம் போக 30 மார்க்ஸ் ஈஸியாக கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கிற இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் படிச்சிருந்து ஆன்சர் பண்ணியிருந்தா உங்களால் 60+ எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றதும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.